السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونصلي نسلم على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. கண்ணியமான நண்பர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவன் கொண்ட பேரன்பின் காரணத்தினால அவனுடைய மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை படிக்கிறதுக்கு விளங்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய பாடம் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறதுனால நேரடியாக தலைப்புக்குள்ளால போகலாம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் ஒரு கண்ணியமான மார்க்கத்தை தந்து, இந்த மார்க்கத்துல எங்களுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னென்றா, நாங்க எல்லாரும் சுகதேகிகளாக நல்ல கண்ணியவான்களாக வாழணும் என்றதுதான். எந்த அளவுக்கு என்றா, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்குது. அவங்க ஒரு தடவை அல்லாஹ்விடத்துல கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். அதாவது தப்பித்தவறி மூசாவாகிய நான் அல்லாஹுவாகவும் அல்லாஹுவாகிய நீ மூசாவாகவும் இருந்தால் நீ என்னிடத்துல எதை கேட்பாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தாலா கிட்ட கேட்கிறாங்க. கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா பதில் சொன்னானாம், மூசா, அப்படி நான் மூசாவாகவும் நீங்க ரப்பாகவும் இருந்தா நான் உங்களுக்கிட்ட ஆஃபியத் என்ற அந்த ஆரோக்கியத்தை துஆவாக கேட்பேன் என்று சொல்லிக் கொடுத்ததாக சரித்திரங்கள்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப ஆஃபியத் என்றது ரொம்ப முக்கியமானது. ஆஃபியத் என்று சொல்லப்படும் பொழுது, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நினைக்கிறோம் உடம்புல மாத்திரம்தான் ஆரோக்கியம் தேவை அப்படி என்று. மாறாக அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லின விஷயம்தான் சலுல்லாஹல் ஆஃபியா. அல்லாஹ் இடத்துல நீங்க ஆரோக்கியத்தை துஆவாக கேட்க சொன்னாங்க. ஆரோக்கியம் என்று சொல்லப்படும் பொழுது, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களைய பெத்த எங்களை தாயில இருந்து ஆரம்பிச்சு நாங்க மௌத்தாகிற எங்களோட மௌத்து வரையில எல்லாமே ஆரோக்கியமாக கட்டாயமாக இருக்கணும். நாங்க துஆ கேட்கணும், யா அல்லாஹ், என் உம்மாவை எனக்கு ஆரோக்கியமாக ஆக்கித்தா, என் வாப்பாவை எனக்கு ஆரோக்கியமாக ஆக்கித்தா, நான் செய்யற என் வேலையை எனக்கு ஆரோக்கியமாக்கித்தா, நான் வாகனம் வாங்கிக்கிறேன், இந்த வாகனத்தை எனக்கு ஆரோக்கியமாக்கித்தா, நான் எனக்கு இருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டை ஆரோக்கியமாக்கித்தா, நான் பெத்தெடுக்கிற எங்களோட பிள்ளைகளை ஆரோக்கியமானதாக ஆக்கித்தா, நான் முடித்த என் மனைவி அல்லது கணவன் இவங்கள் எனக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கித்தா. இப்படி எல்லாம் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். தாய்மார்களே, சகோதரிகள், எந்த ஒன்று எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகுதோ அதைத்தான் நாங்க பலாய் என்றோம், முசீபத்துகள் என்றோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எல்லாத்திலையும் ஆரோக்கியத்தை கேட்கும்படி எங்களுக்கு ஆர்டராக, கட்டளையாக இருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் ஆஃபியத் என்ற அந்த ஆரோக்கியத்தை எல்லாத்திலும் நசீபாக்குவானா. தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய முக்கியமான பாடம் என்ன என்று சொன்னா, எங்களுக்கு தெரியும் நோய்கள் என்று சொல்லப்படும் பொழுது பலதரப்பட்ட நோய்களை நாங்க எங்களோட கண்களால பார்த்திருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள பார்த்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் மருந்துகளை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறார். மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா ஜஅல லஹு ஷிஃபா. அல்லாஹு தாலா எந்த ஒரு நோயையும் அதோட மருந்தோட சேர்த்தே தவிர இறக்குறதல்ல என்று ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்துல நிறைய பேர் எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லா நோய்கள் எல்லா விஷயத்திலையும் மருந்து செய்யறோம். ஆனா அதுல சில வகையான நோய்கள் இருக்குது, அது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அதே மாதிரி நபிமார்களை கூட அந்த நோய் விட்டு வைக்கல. அதுல ஒரு தலைப்பை தான் இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறோம். அதுதான் முக்கியமான பொல்லாத ஒரு நோயாக எங்களோட சமூகத்துல இன்றைக்கு அதிகமானவங்களை தாக்கி இருக்கக்கூடிய இந்த கண்ணூர் சம்பந்தப்பட்ட விஷயம். தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணூருடைய விஷயம் என்று சொல்லப்படும் பொழுது பல பிரிவுகளாக அதை பிரிக்கலாம். இந்த கண்ணூருடைய விஷயங்கள் வரும் பொழுது அதுல ஜின்களும் உள்ளடங்குறாங்க. அவங்களையும் எங்களுக்கு
உள்ளால விட்டுட்டு போக முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்படுறோம் நாங்க. அப்ப அதை பத்தியும் பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்ப கண்ணூர் பத்தி சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம் தாய்மார்களே, சகோதரிகளே. கண்ணூர் என்று சொல்லப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட பயங்கர தன்மைய இப்படி சொல்லி காட்டினாங்க. அதாவது அல்லாஹுடைய தக்தீர், அல்லாஹுடைய கதிர், இந்த கதிரை எந்த ஒன்றும் முந்திரத்துக்கு அனுமதி இல்லை. அல்லாஹுடைய கலா கதிர் என்று நாங்க சொல்றோமே, அப்ப இந்த அல்லாஹு தாலா எழுதின ஒரு எழுத்து, அந்த முடிவை எந்த ஒன்றாலும் மீறக்கூடிய மிஞ்சக்கூடிய சக்தி கிடையாது. ஆனால் லஸபகத்தில் ஐன், அப்படி ஏதாவது ஒன்று அல்லாஹுடைய தக்தீரையும் விட விதியையும் மிஞ்சி வேலை செய்யும் என்றிருந்தால் கண்ணூர் தான் அந்த வேலையை செய்யும் என்று சொன்னாங்க. அவ்வளவுக்கு கண்ணூர் ரொம்ப பொல்லாததாக இருக்குது. இன்னொரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விளங்கப்படுத்தினாங்க. இந்த கண்ணூர் என்றது எப்படியான சாமான் என்று சொன்னா, ஒட்டகத்தை கொண்டு போய் சட்டியில சேர்த்துடும், நல்ல மனிதனை கொண்டு போய் கபர்ல சேர்த்துடும் என்று சொன்னாங்க. ஒட்டகத்தை சட்டியில சேர்க்கும் என்ற அர்த்தம் என்ன? ஒரு ஒட்டகத்தை பார்த்து அதுக்கு கண்ணு பட்டுருச்சு என்று சொன்னா அந்த ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டுடும். எனவே நோய்வாய்ப்பட்டா அதுல எஜமானன் என்ன செய்வாரு? அது சாகிறதுக்கு முன்னால உடனே அறுத்து குர்பான் கொடுத்துடுவாரு. அதை ஆக்குறதுக்காக சட்டியில போடப்படும். ஆனா மனிதனை அப்படி செய்ய இயலாததுனால அவங்க நோய்வாய்ப்பட்டு மௌத்தாகி கபருக்கு போயிடுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கண்ணூருடைய விஷயத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த கண்ணூர் 3 விதத்தால வரும். ஒன்றுதான் இந்த கண்ணூர் என்று சொல்றது உம்மா வாப்பா, அதாவது எங்களை பெத்த எங்களோட உம்மா வாப்பட கண்ணூறுகள் அவங்களோட சொந்த பிள்ளைகளுக்கு படும். இந்த விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2வது விஷயம்தான் ஷைத்தான்களினுடைய கண்ணூறுகள் எங்களுக்கு படும், அதாவது பிறரினுடைய கண்ணூர் எங்களுக்கு படலாம். 3வது சொந்த நபரினுடைய கண்ணூர் அவங்களுக்கே படலாம். ஒருத்தர் அழகா இருக்கிறாரு, அவர் கண்ணாடியை பாக்குறாரு, நான் எவ்வளவு பசுந்தா இருக்கிறேன், நான் தான் பசுந்து, என்னை விட பசுந்து இல்ல, இப்படி என்று சொல்லப்படும் பொழுது தாய்மார்களே, சகோதரிகளே, அவருடைய கண்ணூர் அல்லது அந்த பெண்மணியினுடைய கண்ணூர் அவங்களுக்கே படும். அதனால தான் கண்ணாடி பார்க்கிற நேரத்திலையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எங்கட பெருமைய பேசுறதுக்கு சொல்லல. மாறாக கண்ணாடி பார்க்கும் பொழுது, முகம் பார்க்கும் பொழுது ஓதப்படுற துவா தான் அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி, யா அல்லாஹ், நான் அழகு அல்ல, நான் பசுந்து அல்ல, மாறாக நீ தான் என்னை என்ற படைக்கோலத்தை அழகாக்கி இருக்கிறாய். இப்படி சொல்லப்படும் பொழுது நான் அழகு இல்லை என்றுதான் வரும். நான் அழகு இல்லை, அல்லாஹ் நீ அழகாக்கிறாய், அதனால அதுல எனக்கு கண்ணூர் பட வாய்ப்பு இல்லை. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அந்த துஆக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் பூர்த்தியான விளக்கத்தை நசீபாக்குவானாக. அதே மாதிரி தாய்மார்களே, சகோதரிகளே, 1வது வகையை நான் சொன்னேன், அதாவது தாய் தந்தையருடைய கண்ணூர் பிள்ளைகளுக்கு படும். அப்ப அது எப்படி என்று சொன்னா, எது 1வது விளங்கிக்கோங்க இந்த விஷயத்த. கண்ணூர் என்று சொல்றதும் பொறாமை என்று சொல்றதும் ரெண்டும் வேற 2 சாமான்கள், தனித்தனியான விஷயங்கள். அதுல இந்த பொறாமை மற்றது சூனியம், இந்த சிஹரை விட பொல்லாததுதான் இந்த கண்ணூர். காரணம் என்ன? சிஹர் செய்யப்பட்டால் அதுக்கு அலாமத்துகள், அடையாளங்களை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். ஒரு விஷயத்தை கண்டுட்டோம் என்று சொன்னா அது எங்களுக்கு சிஹர் தான் என்றதை கண்டுகொள்ளலாம். ஆனால் கண்ணூர் பட்டுருச்சா இல்ல என்றது யாராலையும் கண்டுகொள்ள முடியாது. அதனால தான் இமாம்கள் எங்களுக்கு சொல்லி தராங்க, இந்த சிஹரை விட இந்த சூனியம் என்று சொல்லப்படக்கூடிய பொல்லாத பயங்கரமான விஷயத்தை விட பயங்கரமானது தான் இந்த கண்ணூர் என்று சொல்லப்படக்கூடியது. தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்ப நாங்க இந்த இடத்துல பயான்ல பேசிக்கொண்டு இருக்கிறது எந்தொன்றும் எங்கட சொந்த வார்த்தைகள் அல்ல. மாறாக இன்றைக்கு அரபு நாடுகள்ல, அதாவது சவுதி போன்ற முக்கியமான நாடுகள்ல மூத்த இமாம்கள் நிறைய இன்றைக்கு இதுவரை பத்தி பேசி இருக்கிறாங்க. அவங்க சொல்ற, அவங்க எங்களுக்கு படித்து தந்த பல விஷயங்களை தான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால பேசி கொண்டிருக்கிறோம் என்றதையும் தாழ்மையாக ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி இந்த தாய் தந்தையுடைய கண்ணூர் என்று சொல்லப்படும் பொழுது உம்மாவும் வாப்பாவும் பெத்த பிள்ளைக்கு பொறாமப்பட மாட்டாங்க. ஆனாலும் அவங்களோட பார்வையில சில நேரத்துல சில சின்ன கோணல்கள் வந்தாலும் கூட அந்த புள்ளைய அது தாக்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். உம்மா வாப்பா யோசிப்பாங்க, வீட்டுள்ளுக்கே இருக்கிற புள்ள யாரோட கண்ணு பட்டுச்சு என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது அது சொந்த உம்மட சொந்த வாப்பட கண்ணூர் பிள்ளைக்கு பட்டிருக்கலாம். அதனால தான் இந்த விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டி
இந்த பயணங்கள் போனாலும் கூட, இந்த கல்யாண வீடுகள் அல்லது வேற எங்கேயாலும் சுத்துறதுக்கு நாங்க போறோம், எங்கட மாப்பிள்ளையோட, எங்கட பொண்டாட்டியோட, எங்கட குடும்பத்தோட போறோம். இந்த போயிட்டு வந்து வாட்ஸ்அப்புகள்ல, பேஸ்புக்குகள்ல இது போடவானம் என்ற காரணம் இதுகளுக்குத்தான். அதனால இந்த விஷயங்களை ரொம்பவும் பயந்து கொள்ளணும். அதை போட்டுட்டு துஆவுதத்துல அர்த்தம் கிடையாது. ஒன்னாவது நாங்க யோசிப்போம், ஏன் அதை போடணும், அதுல என்ன பலன் இருக்குது? எங்களை பாக்குறவங்க எல்லாரும் வந்து துஆ செய்வாங்கன்னு நாங்க நினைக்கிறோமா? நாங்க நல்ல ஒரு சாப்பாடை தின்னலாம், சாப்பாடை போட்டோ பிடிச்சி போடுறோம். நல்ல ஒரு பயணம் போயலாம், அதை போட்டோ பிடிச்சி போடுறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா இது நிறைய உலமாக்கள் ஹஸ்ரத்மார்கள் பயான்கள்ல சொல்றது, என்றாலும் சுருக்கமாக தலைப்புக்குள்ள சொல்றேன். நாங்க வந்ததுக்கு பின்னால நாங்க தின்ற சாப்பாட 1000 கணக்கு, 2000, 5000, 10,000 என்று நாங்க நல்ல சாப்பாடு ஒன்று தின்றுட்டு வந்திருப்போம். அதை நாங்க எங்கட குரூப்புகள்ல ஷேர் பண்ணுவோம். நாங்க பண்ண முந்தி கொஞ்சம் யோசிக்கணும், இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே பணக்காரர்களா, அல்லது இதை பாக்குறவங்க எல்லாருமே வசதி உள்ளவங்களா? எத்தனையோ குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பயணம் போறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நானும் என் மனைவியும் போய் சாப்பிட்ட சாப்பாடை பார்த்து அவங்க எப்பயாவது மாஷா அல்லாஹ் நல்லா திண்டிக்கிறாங்கப்பா, அல்லாஹ் இவங்க மேலும் மேலும் தின்றதுக்கு பரக்கத் அப்படி துஆ கேட்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோமா? சத்தியமாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இதுக்கு சொல்றது, தமிழ்ல சொல்லுவாங்க, சொந்த சல்லியில சூனியம் வச்சு கொள்றது. எனவே அதை நாங்க திண்டுட்டோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஆமனா வஸகானா ஓதிட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், அதை மறந்துடணும். அதை நாங்க மத்தவங்களுக்கு போட்டு காட்டி, அதை பேஸ்புக்ல போட்டு, குரூப்ல போட்டு, அது நல்லம் இல்லை. அதனால தான் தின்ற சாப்பாடுகள் எல்லாம் வயிற்றோட்டமாகவும், இன்னும் இல்லாத பொல்லாத கண்ணுக்கு விளங்காத நோய்களும் இப்படி எல்லாம் வரும் பொழுது, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயங்களை நன்றாக ஞாபகம் வச்சுப்போம். இதே மாதிரி தான் அடுத்த சப்ஜெக்டை நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கணும். தாய்மார்கள், சகோதரிகளே, இந்த விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நாங்க சொன்ன ஆரம்பத்துல ஜின்களோட விஷயம் என்று சொல்லி பேசணும். ஜின்களுடைய விஷயம் என்று வரும் பொழுது இதை நான் மிச்சம் டீப்பாக ஆழமாக பேச பயப்படுறேன். என்றாலும் கூட சில முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துற தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எல்லாம் வீட்டுல வாழக்கூடியவங்க. இந்த ஜின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 வகையாக பிரித்து காட்டினாங்க. இந்த ஜின்கள் என்று சொல்லப்படும் பொழுது 5 வகையானவங்க இருக்கிறாங்க. ஒன்னாவது தான் அது ஜின் என்று தனி வகை ஒன்று இருக்குது. இவங்களும் எங்களையோட படைக்கப்பட்டவங்க. சில மக்கள் சொல்றாங்க ஜின் என்று சொல்லி இல்ல அப்படின்றாங்க. நவுதுபில்லா. அல்லாஹ் அப்படி யார் இல்லை என்று சொல்றாங்களோ அவங்க எல்லாம் குர்ஆனுக்கு வெளியில போயிட்டாங்க. காரணம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, நான் ஜின்களையும் மனிதர்களையும் தான் படைச்சேன். அப்ப எங்களை விட முந்தி ஜின்களை தான் அல்லாஹ் படைச்சான், அதுக்கு பின்னாலதான் எங்களை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த ஜின்களையும் மனிதர்களையும் என்னைய வணங்குறதுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அப்ப ஜின்களும் எங்களை மாதிரி தான். அவங்களுக்கும் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கும் மவுத்து இருக்குது, அவங்களும் எங்களே மாதிரி பிறந்து வளரக்கூடியவங்க, அதே மாதிரி அவங்களும் நிக்கா செய்யக்கூடியவங்க, அவங்களும் படிக்கிறவங்க, அவங்களையும் ஹாஃபிஸ் ஆலிம் என்றெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள டாக்டர்மார் இன்ஜினியர்மார் இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இதே மாதிரி அவங்களையும் முஸ்லிம் காஃபிர் என்றெல்லாம் ஈக்கிறாங்க. எல்லா வகையானவங்களும் ஈக்கிறாங்க. நீங்க நம்பினாலும் இல்லாவிட்டாலும் முஸ்லிம்கள்ல ஜின்கள் இருக்கிறத போல அதே மாதிரி சாலிஹான ஜின்கள் இருக்கிறாங்க, சாலிஹ் இல்லாத கைரு சாலிஹான தொழாதவங்க அப்படியானவங்க இருக்கிறாங்க, சிங்கள ஜின்கள் இருக்குது, கிறிஸ்டியன் ஜின்கள் இருக்குது, இப்படி மஜூசியான ஜின்கள், இப்படி ஒவ்வொரு வகையான ஜின்களும் உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. ஜின்களினுடைய விஷயங்கள் நல்ல சுவாரஸ்யமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஒன்னாவது விளங்கிக் கொள்வோம், இந்த ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா 5 வகையா பிரிச்சான் என்றோம். ஒன்று ஜின்கள், இந்த ஜின் என்ற தனி வகை. இன்னொரு ஜின்கள் வகை இருக்கிறாங்க, அவங்களோட பெயர்கள் அர்வாஹ் என்று சொல்லப்படும். இந்த அர்வாஹ் என்று சொல்லப்படுற ஜின்கள் தான் அவங்க தான் இந்த நாங்க கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் எங்களுக்கு நாங்க ஒரு 20-25 வருஷம் முன்னால யோசிச்சா எங்கட இந்த மூத்த உம்மம்மார், எங்கட இந்த வாப்புமார் சொல்லுவாங்க, இந்த 5-6 மணி பிந்தும் பொழுது, சாயும் காலம் ஆகும் பொழுது பிள்ளைகளை வெளியில விடவானம் என்றுவாங்க. ஏன் காரணம்? பச்சி பறக்குது என்றுவாங்க, அல்லது இப்படி என்ன சரி ஒன்றை செய்து ஷைத்தான் கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜின்கள் தான் அந்த நேரத்துல சுத்துவாங்க. இவங்கட பாதிப்பு பிள்ளைகளுக்கு வரும். இவங்கட பாதிப்பு 2 வகையானவங்களுக்கு அதிகமாக வரும். ஒன்றுதான் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வரும். ரெண்டாவது யாருக்கு இவங்கட பாதிப்புகள் வரும் என்றால் தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது புதிதாக கொமராகின பெண் பிள்ளைகளுக்கு வரும். புதிதா கொமராகின வயது அடைந்த இந்த பெண் பிள்ளைகளுக்கு வரும். அது ஏன் காரணம் என்றதையும் சொல்லிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுறேன். அது ஏன் காரணம் என்றா, தாய்மார்களுக்கு தெரியும்,
வயது வந்த பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்படும் பொழுது அவங்களுடைய மாதாந்த ஒதுக்கீடு இருக்குது. எனவே இந்த புதிதா குமராக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சரியாக சுத்தத்தினுடைய முறைகள் இன்னும் படித்திருக்க மாட்டாங்க. எப்படி சுத்தமாகிற முறைகள் அவங்களுக்கு தெரியாததுனால உடனடியாக அந்த தாக்கம் அவங்களுக்கு அந்த அர்வா என்ற ஜின்களின் மூலமாக ஏற்படும். எனவே இதுதான் இரண்டாவது ஜின் வகை. ஒன்னாவது ஜின், இரண்டாவது ஜின்களோட வகை யாருண்டா அர்வா. மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஜின்களோட வகை தான் அவங்களுக்கு சொல்லப்படும் ஆமிர். ஆமிர் என்ற ஜின்களை தான் சொல்றது. அதாவது வீடுகள்ல பாலடைந்த வீட்டுகளை ஆதிக்கம் கொள்ளக்கூடிய ஜின்களோட பேர் தான் இந்த ஆமிர்கள். ஆமிர், அவாமிர் இப்படி சொல்லப்படும். இவங்களுக்கு தான், அதனால தான் சொல்றவங்க விஷயம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு 40 நாள் ஜமாத் போறதாக இருந்தாலும் அல்லது ஒரு 4 மாசம் ஜமாத் போறதாக, ஏன் அவ்வளவு தேவையில்லை, ஒரு 10 நாளைக்கு நாங்க வெளியில எங்க சரி போறதாக இருந்தாலும் எங்களை அண்டை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சரி நாங்க சொல்லணும், எங்களோட வீட்டுல லைட்டை கொஞ்சம் போட்டுடுங்க, அடிக்கடி கொஞ்சம் துறவுங்க, மூடுங்க. ஏன் வீட்டுல நடமாட்டம் இருக்கிறத காட்டணும். ஏன் பாலடைந்த வீட்டை அவங்க பிடிச்சு கொள்வாங்க. ஆமிர் என்று சொல்லப்படும். இதுக்கு நல்ல ஒரு சரித்திரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல தபூக் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. தபூக்கு ஒரு சஹாபி வந்தார். அவர் புதிய மாப்பிள்ள, அவர் கல்யாணம் முடிச்சு புதுசு. எனவே அவங்க வந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு என் மனைவியை பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி தாங்களே என்று சொன்ன நேரத்துல, போர்ல நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சரி நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லி அந்த சஹாபிய வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப இந்த சஹாபி வீட்டுக்கு வாராரு. வார நேரத்துல பார்த்தா, இப்ப ஆசையோட வாராரு, மனைவியை பார்க்கணும். வார நேரத்துல பார்த்தா புதிய பொண்டாட்டி, புதுசா கல்யாணம் முடிச்சிட புதிய மணப்பெண், அவ வீட்டுல இருந்து வெளியில இறங்கி கத்தி கொண்டிருக்கிறான், என்னமோ சொல்லி கத்தி கொண்டிருக்கிறான். இப்ப இந்த சஹாபிக்கு சரியான கோபம் வந்துருச்சு. வாளை உருவி கொண்டு வந்தாரு. நான் உன்னைய பார்க்க ஆசையோட வந்தா, நீ வீட்டுக்கு வெளியே இறங்கி கத்தி கொண்டிருக்கிறாய், உன்னை வெட்ட போறேன் என்று சொல்லி வாளை உருவி கொண்டு வந்த நேரத்துல அந்த மனைவி சொன்னா, அல்லாஹ்வுடைய அடியானே, யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, கொஞ்சம் மீறி அவசரப்படாத, நீ வீட்டுக்குள்ள போ, கொஞ்சம் போயிட்டு ரூம்ல பாரு என்ன பிரச்சனை என்று. அப்ப சொன்ன நேரத்துல கணவன் அந்த சஹாபி ஓடோடி போறார் ரூமுக்குள்ள. போய் பார்த்தா அவங்கள படுக்கை அறையில, அவங்களோட படுக்கைக்கு மேலால ஒரு பாம்பு படம் எடுத்து கொண்டு இருக்குது. இந்த பாம்பை கண்ட உடனே அந்த சஹாபிக்கு கோபம் வந்துருச்சு. இந்த பாம்பால தானே என் மனைவி வீட்டுல இருந்து வெளியே வந்தா. உடனே அந்த பாம்பு வாழை ஓங்கினவரு அந்த பாம்பை வெட்டுறதுக்கு ஓங்கினாரு. அந்த பாம்பும் பாயுது, இவரும் ஓங்கி வெட்டுறாரு. அந்த பாம்பும் வெட்டி பட்டுச்சு. அதோட அந்த பாம்போட கொத்து இவர் பட்டுச்சு. 2 பேரும் மௌத்தாவறாங்க. பாம்பும் செத்துருச்சு, இந்த சஹாபியும் ஷஹீதானாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இன்ன சஹாபி இப்படி பாதிக்கப்பட்டு இந்த பாம்பு கொத்தினதுனால மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நபி அவங்க தலையில கைய வச்சு சொன்னாங்க, அல்லாஹ், அது சொல்றது ஆமிர் என்று சொல்றதப்பா, இந்த ஜின்னுக்கு தான் ஆமிர் என்று பேர் சொல்றது. அது வீடுகளுக்கு வரக்கூடியது. அது கிட்ட கொஞ்சம் சொல்லி இருந்தா அது போயிட்டு இருக்குமே, ஏன் அவசரப்பட்டார் என்று சொல்லி நபி அவங்க கேட்டாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படியான அடிப்படையில எங்கேயாவது நாங்க திடீரென்று வீட்டுக்குள்ள சம்பந்தமே இல்லாத மிருகங்கள் வந்தா, திடீரென்று ஒரு பாம்பு வந்துருச்சு, அல்லது ஒரு தேல் வந்துருச்சு, அல்லது விஷஜந்தொன்று வந்துருச்சு, உடனடியாக அதுக்கு பின்னா அதாவது போயிட்டு பேசுறதுண்டா சம்மானம் கொட்டி உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா ஈகிறீங்களா இதெல்லாம் பேச தேவையில்ல. மாறாக நல்ல மறுவாதியா வெளியே போயிடுங்க என்று சொன்னா ஒரு 3 நபி அவங்க சொன்னாங்க, 3 தடவைக்கு அதை சொன்னாங்க. சொன்னா அவங்க போயிடுவாங்க. அதை மீறி போக இல்லாட்டி நாங்க அடிக்கிறதுக்கோ அதுக்கு நாங்க துன்புறம் அதை என்ன சொல்ல கொள்றதுக்கோ நாங்க முயற்சி செய்யலாம். நபி அவங்க இதா எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. எனவே இது 3வது வகையான ஜின்கள். இவங்களுக்கு சொல்றது ஆமிர் அல்லது அவாமிர் இப்படியான பெயர்கள்ல சொல்லப்படும். 4வது ஜின்கள் தான் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபேமஸான பெயர் தான் இப்லீஸ். இந்த இப்லீஸ் என்றவனும் ஜின், அவனும் ஜின் வகையை சேர்ந்தவன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல நாங்க வெள்ளிக்கிழமை தோறும் மோதக்கூடிய சூரா, இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல 50வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், வைத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது, அதாவது நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமாரை பார்த்து சொன்னோம் எல்லாரும் சஜிதா செய்யுங்க என்று. ஃபஸஜது, எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ, இந்த இப்லீஸ் என்றவனை தவிர அவன் சஜிதா செய்யல. கான மினல் ஜின்னி, அவனும் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா இப்லீஸ பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க அதனால அதை பத்தி மிச்சம் பேச தேவையில்ல.
5வது இருக்கக்கூடிய வகை தான் ஜின்கள்ல இஃப்ரீத் என்ற ஜின் வகை. இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துன் நம்ல்ல பேசுறான். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல்கீஸ் ராணியினுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரணும் என்று சொல்ல நேரத்துல எப்படி சொன்னாங்க, எனக்கு அவசரமா அந்த சிம்மாசனம் தேவை என்று சொன்ன நேரத்துல கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, ஜின்களை சேர்ந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லிச்சு. அப்படின்றா என்ன சொல்லிச்சு, அதுக்கு சரியான பவரீகி, அதாவது பாரங்கள் சாமான்களை தூக்குற சாமான்கள் கொண்டு வாரத்துக்கு எல்லாம் பயன்படுத்தப்படுற ஜின்களோட பேர் தான் இந்த இஃப்ரீத். அந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லிச்சு, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எழும்புறதுக்கு முன்னால சுலைமான் அவர்களே, நான் பல்கீஸினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வாரேன் என்று சொன்னாங்க. அதாவது இந்த இஃப்ரீத் என்ற ஜின் வகைகளும் இவங்களும், அப்ப இந்த 5 வகையான ஜின்களும் உலகத்துல இருக்கிறாங்க. இது ஜின்களுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் தான் ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இன்னொரு சக்தி தான் அவங்களுக்கு பறக்கிறதுக்குரிய சக்தி, தூரம் பயணிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு தூரம் தாய்மார்களே சகோதரிகளே, நான் கேள்வியா உங்களிடத்துல கேட்கிறேன், எவ்வளவு தூரம் பறக்கிறாங்களா இருக்கும் என்று நினைக்கிறீங்க? அதாவது அவங்களுக்கு உலகத்திலிருந்து முதலாவது வானத்திட அளவுக்கு போகக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வானத்தை தாண்டி அல்ல, வானத்திட முகடு அளவுக்கு போகலாம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபிஹ வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன். நாங்க வானத்துல நட்சத்திரங்களை ஏன் உண்டாக்கி இருக்கிறோம்? ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபிஹ், வானத்தினுடைய அந்த மோடுகளை இந்த மசாபிஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரங்களை கொண்டு அழகாக்கி இருக்கிறோம். ஒன்று அழகாக்கி இருக்கிறோம், இரண்டாவது ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், இந்த ஷைத்தான்களுக்கு எரியறதுக்காக அடிச்சு விரட்டதுக்காக அந்த நட்சத்திரங்களை பாவிக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவு தூரம் அவங்க பயணிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்திருக்கிறான். இது அவங்களுக்குரிய இன்னொரு சிறப்பம்சம். இன்னொரு 3வது ஒரு விஷயம் தான், அவங்களுடைய ஆயுள் அல்லாஹ் தஆலா நீளமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எவ்வளவு நீளமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றா, சில சரித்திரங்கள்ல ஹதீசுகள்ல வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களோட மஜ்லிஸ்ல, அதாவது நபி அவங்களோட மஜ்லிஸ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல முதலாவது 2 மகன்மார் ஹாபீல் காபீல், இவங்க 2 பேர்ல ஒத்தரை கொண்டு அந்த ஜனாசா ஊர்வலத்துல கலந்து கொண்ட ஜின்களும் நபி அவங்களோட காலத்துல வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கு. அப்ப அவ்வளவு காலம், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இப்பயும் இந்த காலங்கள்லயும் சில மூத்த உலமாக்கள் சில விஷயங்களை கண்டறிந்ததுனால ஆயிஷா நாயகி அவங்களோட அல்லது அதுக்கு பின்னால வந்த சஹாபாக்களோட வாழ்ந்த சில ஜின்களை அவங்க அறிமுகமாகினதாக சில விஷயங்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஆலம். என்றாலும் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முன்னால வாழ்ந்த பல மூசா அலைஹிஸ்ஸலாத்துட காலத்துல வாழ்ந்த ஜின்கள் நபி அவங்களோட காலத்துல இருந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் மூத்த காலங்கள்ல வாழ்ந்த ஜின்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹயாத் அல்லாஹ் நீளமாக்கி வைத்திருக்கிறான். இன்னொரு சிறப்பம்சம் தான், இதுதான் அதிகமான சமுதாயத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் மாற்றி விளங்கினாங்க ஜின்களை பத்தி. அதாவது ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியும் அப்படி என்ற ஒரு விஷயம், அது சத்தியமாக தெரியாது. அல்லாஹ் அவனுக்கு மாத்திரம்தான் மறைவானதெல்லாம் தெரியும். 2வது விஷயம், சில ரசூல்மார்கள் அல்லாஹ் சொல்றான், இல்லா மனிர்தலா மிர் ரசூலின், சில ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். சில விஷயங்கள் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்திருக்கிறான். அது அவங்க பிற்காலத்துல நடக்க இருக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க. உதாரணமாக தஜ்ஜால் வாரத்தை பத்தி எங்கட நபி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் அறிவித்தான். அதே மாதிரி கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது இன்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னாங்க. எப்படி நபிக்கு தெரியும்? சாஸ்திரமா அல்லது வேற மை வெளிச்சம் பார்த்தாங்களா? நவுது பில்லாஹி மின்ஹா. இல்ல, அல்லாஹ் அறிவித்தவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல சொல்லி காட்டினாங்க. ஆனால் ஜின்களோட விஷயத்துல எதை நாங்க பிழையா விளங்கினோம் என்றால், தாய்மார்களே சகோதரிகளே, ஜின்களுக்கு அவங்களுக்கு திரை இல்ல. ஜின்கள் என்று சொல்றவங்க, இப்ப நான் உங்களுக்கு முன்னால இப்ப லேடிஸ் பயான் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த இடத்துல கேர்டன் ஒன்று இருக்குது. ஜின்களுக்கு அந்த கேர்டன் தேவை இல்லை. அவங்க உட்கார்ந்தாங்கண்டா அவங்களுக்கு நெடும் தூரம் பார்க்கறதுக்கு தடை இல்லாம விளங்கும். இப்ப நாங்க உட்கார்ந்தா எங்களுக்கு முன்னால ஒரு சுவர் இருக்குது அல்லது ஒரு கதவு இருக்குதுண்டா அதுக்கு பின்னால இருக்கிறவரு என்ன செய்யறாரு, நிக்கிறாரா உட்கார்றாரா
ஆனா பெண்ணா என்றெல்லாம் தெரியாது. ஆனா ஜின்களுக்கு அந்த திரை கிடையாது, உட்கார்ந்தால் நேரடியாக தொலைதூரம் விளங்கும். இதத்தான் மறைவானது ஜின்களுக்கு விளங்குறது என்று சொல்றது. அத சில அதாவது விளங்கப்படுத்துற நேரங்கள்ல வந்த பிழைகளால அந்த மறைவானது என்று சொல்லப்படும் பொழுது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சில மூஜிசாக்களை மாதிரி யோசிச்சு அதை பிழையாக விளங்கி கொண்டோம். எனவே இந்த விளக்கங்களை கொஞ்சம் சரியாக விளங்கி கொள்ளணும். தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி இந்த விஷயங்களை நாங்க விளங்கி கொண்டோம். இது நான் நினைக்கிறேன் போதும் என்று நினைக்கிறேன். ஜின்களோட விஷயத்துல இவங்களுடையும் கண்ணூறுகள் எங்களுக்கு படும். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப்ல எங்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறான், அல்லது சூரத்துல் அன்ஆம்ல இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். எப்படி இன்னஹு யராக்கும் ஹுவ வகபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும். அதாவது நபியே நாயகமே, இன்னஹு யராக்கும் ஹுவ வகபீலுஹு, அந்த ஜின்களும் அந்த ஷைத்தான்களும் அவங்களோட கூட்டத்தவர்களும் உங்களைய பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மின் ஹைசு லா தரவுனஹும், ஆனா நீங்க அவங்கள பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு அவங்களோட கண்களை விளங்குதில்ல, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். எனவே எங்களுடைய செயல்கள், நடவடிக்கைகள் எல்லாம் இவங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் வீட்டுல சாப்பாடு அடிக்கிற நேரங்கள்லயும் கூட பிஸ்மில் சொல்லி சாப்பிட சொல்லப்பட்டிருக்க காரணம் ஏண்டா தாய்மார்களே, சகோதரிகளே, இவங்களும் சேர்ந்து எங்களோட சாப்பிடுவாங்க. இப்ப நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வாரோம். தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட சாப்பாடு விஷயங்கள், வீட்டினுடைய நிலைமைகள், நான் ஆரம்பத்திலையும் சொல்லப்பட்டதை போல இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை முக்கியமாக ஞாபகப்படுத்துறேன். இந்த இடத்துல பூர்த்தியாக எனக்கு எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் அவகாசம் கிடைக்காது. மாறாக இந்த விஷயங்களை நாங்க ஒரு எங்களோட பள்ளிவாசல்கள்ல ஃபிக்ஹ் வகுப்புல நடாத்தாட்டப்பட்ட அந்த விஷயங்கள்ல பேசி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பிறகு உங்களுடைய சகோதரர்களை அவங்களை அணுகி அதோட ரெக்கார்டிங்களை கொஞ்சம் கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்ப நாங்க சொல்லப்படுறது முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துறோம். அதாவது வீடுகள்ல நீங்கள் இருக்கும் பொழுது வீடுகள்ல கட்டாயமாக ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் பாதுகாத்துக்கோங்க. காரணம், வீட்டுல நாங்கள் சாப்பிடும் பொழுது பிஸ்மில் சொல்லாவிட்டால் எங்களோட சாப்பாட்டுல ஷைத்தானும் பங்கெடுக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது நடந்தே தீரும். தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க வீடுகள்ல செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒன்றுதான். எங்கட வீடுகளை பார்த்தா இந்த எச்சிபிகான் கோப்பைகள் கழுவுறது சரியான பலவீனமாக இருக்குது. சில வீடுகள்ல பார்த்தா நேற்று இரவு சாப்பிட்டது அது நாளைய காலை வரையில வைக்கிற அளவுக்கு நாங்க பார்த்திருக்கிறோம். இன்னும் சில விஷயங்களை பார்த்திருக்கிறோம். காலையில டீ குடிச்ச அந்த கப்ப அந்தியில திரும்பவும் வீட்டுக்கு ஆண் வந்து தேத்தண்ணி தாங்க என்று கேட்கும் பொழுது கழுவுற நிலைமைகளையும் யோசிச்சிருக்கிறோம். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க வைக்கிற மீதமானதுகளை ஷைத்தான்கள், ஜின்களுக்கு அல்லாஹ் சாப்பாடாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே நாங்க மீதம் வச்சா அத அவங்க சாப்பிடுவாங்க. இப்ப நாங்க திரும்பவும் அதுல போய் கை கழுவுறதோ அல்லது அதுல போய் திரும்பவும் கை போடுறதோ, இப்ப அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறத நாங்க டிஸ்டர்ப் பண்றோம், குழப்புறோம். எனவே அவங்களினுடைய இப்ப எப்படி நானும் நீங்களும் சாப்பிடும் பொழுது எங்களே யாராவது குழப்பினா கோபம் வருமா இல்லையா? எங்களோட சாப்பாடை யாராவது தட்டி கழிச்சா எங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? இதே மாதிரி அவங்க சாப்பிடும் பொழுது அவங்கள குழப்பினா, அதனால தான் எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுது, எல்லாத்தையும் உடனடியாக கழுவி வைங்க. சரி, கழுவுறதுக்கு டைம் இல்ல, உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஆட்கள் நிறைய வந்துட்டாங்க, எல்லாத்தையும் கழுவுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல, கஷ்டமா இருக்குது, உடனே தண்ணி கொஞ்சத்தை எடுத்து எல்லா பாத்திரத்திலையும் ஊத்தி வச்சிடுங்க. தண்ணியை ஊத்தினாலே கழுவின மாதிரி தான். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஞ்சது அந்த சாப்பாடு நாங்க எந்த பாத்திரத்துல சாப்பிட்டோமோ நல்லா வலிச்சு சாப்பிடுங்க. ஹதீஸ்ல வந்தீங்க, சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நபியுடைய மனைவிமார்கள் சொல்லி காட்டுறாங்க, நபி அவங்க சாப்பிட்டா நபி அவங்க எந்த பாத்திரத்துல சாப்பிட்டாங்க என்றதை கண்டு கொள்ளையில்லாத அளவுக்கு இருக்கும். அவ்வளவுக்கு வலிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, கழுவின மாதிரியே தான் இருக்கும், அதுல எச்சி இன்னொன்று இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு சொல்லப்பட்டுகிற காரணம் இதுதான். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க வீட்டுக்கு ஷைத்தான காலிங் பெல் அடிச்சு இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுற மாதிரி ஒரு வேலை தான் எச்சிபிகான் கோப்பைகளை வைக்கிறது.
இதே மாதிரி அடுத்த விஷயம்தான் இந்த கருவேப்பலையா இருக்கலாம், ரம்ப துண்டுகளாக இருக்கலாம், அல்லது ஏனைய மிஞ்ச சாப்பாடுகளாக இருக்கலாம், அல்லது முள்ளுகளாக இருக்கலாம். நபி அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, முள்ளு என்று சொல்றது நாங்க சாப்பிட்டது, முட்கள் என்று சொல்றது ஜின்களினுடைய சாப்பாடு என்று சொல்லிட்டாங்க. அப்ப அதுகளை வீட்டுக்குள்ள வைக்க வேணாம். அதை உடனடியாக ஊத்த வீசுற இடத்துல வீசிடுங்க. வீசிட்டீங்களா, அந்த ஊத்த வீசின இடத்தை பார்த்து எச்சி துப்பாதீங்க. சுபஹானல்லாஹ், இதெல்லாம் ஹதீஸ்ல வந்தீங்க. அந்த ஊத்த வீசுற இடத்துக்கு எச்சி துப்பவானம் இண்டி. டாய்லெட்டுக்கு போனா டாய்லெட்ல எச்சி துப்பவானம் இண்டி. காரணம் என்ன? டாய்லெட்லயும் ஜின்கள் தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த துஆவது சொல்லப்பட்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி, ஆண் பெண் ஷைத்தான்கள் இடத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க, அவங்க வாசஸ்தலத்துல, அவங்களோட வீட்டுல நாங்க போய் எச்சில் துப்பினா அவங்களுக்கு கோபம் வரும். இப்ப அவங்களினுடைய பாதிப்பு எங்களுக்கு உருவாகும். சுபஹானல்லாஹ். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இதுகள் எல்லாம் எங்களோட வீடுகளுக்குள்ள முசீபாத்துகளை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. எனவே இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. எச்சிகள் இருந்தால் உடனடியாக வீசிக்கோங்க. வீசுறதுக்கு இடம் இல்லையா, வீட்டுக்குள்ள வைக்க வேணாம், வீட்டுக்கு வெளியில வைங்க. எங்களோட வீட்டுக்கு வெளியில அதை வைங்க. அதுக்குரிய இடம் ஒன்று ஏற்பாடு பண்ணி ஏதோ ஒரு அமைப்புல வச்சிடுங்க. காலை ஆயினதுக்கு அப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க, வீசி போட்டுருங்க. அதை வீட்டு ஒன்றுமே அதை செய்ய போயிட வேணாம். எனவே இந்த எச்சிலுடைய விஷயத்துல ரொம்ப பத்திரமா இருங்க. எனவே கழுவுறதுக்கு நேரம் இல்லாட்டி திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், கழுவுறதுக்கு டைம் இல்ல, ரேட் ஆகுதுன்னு இருந்தாலும் தண்ணியை பிடிச்சு சரி வைங்க. தண்ணியை பிடிச்சு சரி வைங்க. அதை சும்மா எச்சியாகவே வைத்திட வேணாம். அதே மாதிரி தான் தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான், நாங்க இந்த பயணங்கள் போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு இடத்துல, இந்த ஜின்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவங்கள 3 வகையாக வேறையா, இது நான் ஆரம்பத்துல சொன்ன 5 அல்ல, 3 வகையா நபி அவங்க வேறையா பிரிச்சு சொன்னாங்க. அதுல ஒரு வகைத்தான் அதாவது அல் கிலாபு வல் ஹய்யாத் அப்படின்னு சொன்னா நாய்களும் பாம்புகளும். இப்ப நான் பாம்பு என்று சொல்லப்படும் பொழுது ஆரம்பத்துல சொன்னேன், வீட்டுக்குள்ள அந்த சஹாபிக்கு வந்த நிலைமையை பார்த்து சொன்னேன். இப்ப நான் சொல்றது நாய்களை பத்தி. இந்த நாய்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாய்கள் ஜின்கள்ல உள்ளவங்க என்று சொன்னாங்க. அப்படின்னா எங்கட வீட்டுல பக்கத்து வீட்டுல வளர்க்குற நாய்கள் அதுவரை அல்ல நாங்க பேசுறோம். திடீரென்று நீங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால் ஒரு நாய் வருது என்று வச்சுக்கோங்க. அதாவது நீங்க பாக்குறீங்க, எப்படிடா எங்கட வீட்டு ஏரியாவுல ஒரு நாய் வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்குதுண்டா, கொஞ்சம் நீங்க புத்தி யோசனையோட நடந்து கொள்ளணும். அந்த நாய்க்கு அடிக்க போயிடாதீங்க. ஒன்றோ சாப்பாடு கொடுக்குறீங்களா, முள்ளுகள் இருக்கா போடுங்க, இல்லையா பேசாம ஒதுங்கி போயிடுங்க. அதுக்கு ஒன்றும் செஞ்சிட வானம். எனவே நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, அதுகள் ஜின்கள் என்று சொன்னாங்க. இதே மாதிரி தான் இப்ப நீங்க ஒரு விஷயத்தை விளங்கலாம். நாங்க சில இடங்களுக்கு போறோம், இந்த கடல் கரைகளுக்கு போறோம், அல்லது எங்கேயாவது ஓப்பனா பார்க்குகளுக்கு போறோம், எங்கேயாவது வெளியில சாப்பாடை வாங்கிட்டு போய் சாப்பிடுறோம். அப்ப அந்த கிரவுண்ட்ல மேய்ஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கிற சில நாய்கள், அந்த நாய்கள் எங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கும். நாங்க சத்தியமா சாப்பாடு போடுறது இல்லை அதுகளுக்கு. ஏன்? அது நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம், நாய்க்கு போட்டா அது இன்னும் கிட்ட வரும் என்றது எங்களுக்கு தெரியும். எனவே நாங்க சாப்பாடுகள் முள்ளொன்றும் போடுறது இல்லை. ஆனா நீங்க பார்த்திருக்கலாம், சில பிள்ளைகளுக்கா இருக்கலாம், ஆண்கள் பெண்கள் யாருக்காம் இருக்கலாம், சில நேரம் வீடுகளுக்கு வயிற்றோட்டம் லூஸ் மோஷன் போறதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த நேரங்கள்ல பள்ளியில ஹஸ்ரத் கிட்டேயோ அல்லது யாருகிட்டயோ போய் நாங்க இப்படித்தான் கொஞ்சம் ஓதித்தாங்கண்டா அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, புள்ளைக்கு கொதி பட்டிருக்கின்னு சொல்லுவாங்க, புள்ளைக்கு கண்பட்ட சாப்பாடு பட்டிருக்கின்றாங்க, கண்ணூர் சாப்பாடுகள் திண்டு பட்டிருக்கின்னு சொல்லுவாங்க. கண்ணூர் சாப்பாடுன்றது எப்படி உருவாகிச்சுண்டா, நீங்க தின்ற சாப்பாட அந்த நாய் பார்த்ததுதான். நீங்க தின்ற சாப்பாட அங்க ஜின்கள், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு யராக்கும், அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க பார்த்து கொண்டிருந்தது தான் உங்களோட சாப்பாட்டுக்கு பட்டது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வெளி இடங்கள்ல சாப்பிடும் பொழுது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ரொம்ப பேணுதலாக இருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். அதே மாதிரி தாய்மார்களே, சகோதரிகளே, முக்கியமான சில விஷயங்கள் ஒன்றுதான், இந்த பசுந்தான புள்ளைகள் இருப்பாங்க. பொதுவாக புள்ளைகள் என்ற போகலே எல்லாம் பசுந்து தான், இல்லாமல் இல்ல என்றாலும் சில பிள்ளைகள் இருப்பாங்க, மாஷா அல்லாஹ் என்று சொல்லி ரொம்ப அழகா இருப்பாங்க. நாங்க பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு எங்கட உம்மம்மார் வாப்பும்மார் இப்ப கொஞ்சம் குறவு என்றால் இருக்குது, சில இடங்கள்ல இருக்குது என்றாலும் அதை நாங்க பார்த்திருக்கிறோம். சில பிள்ளைகளுடைய இந்த கண்ணங்குழியில அல்லது வேற எங்கட நெத்தியில அதுவல் நாங்க என்ன செய்வோம்டா, இந்த மொட்டு மாதிரி அப்படி லேசாக வச்சிடுவோம், ஒரு மாக்கொண்டு
அந்த கருப்பு கலருக்கு சின்னதா ஒரு மச்சம் மாதிரி ஒரு அடையாளம் ஒன்றை வச்சுடுவோம். கருப்பு கலர்ல தான் வைப்போம். காரணம் என்ன? கருப்புல தான் வைப்போம். இது எங்க இருந்து வந்தது? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை மதீனால ஒரு பாதையில் அப்படி போய் கொண்டிருந்தாங்க. ரஆ குலாமன் மலீஹன், இப்படியே அந்த ஹதீஸ்ல வருது, ரஆ குலாமன் மலீஹன், அழகான ஒரு புள்ளை ஒண்ட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க. கண்ட உடனேயே நின்று அந்த புள்ளைய கைகிட்டால புடிச்சு அந்த புள்ளையோட உம்மா வாப்பாவையும் தேடி கூப்பிட்டு எடுத்தாங்க. கூப்பிட்டு எடுத்துட்டு சொன்னாங்களாம், இந்த பிள்ளைய பார்த்து அந்த உம்மா வாப்பாவை பார்த்து சொன்னாங்க, இந்த பிள்ளையிட அதாவது அந்த பிள்ளையினுடைய ஒன்றோ கண்ணங்குழி அல்லது நாடி, ரெண்டுல ஒரு பகுதி, ஒன்றோ கண்ணங்குழி அல்லது நாடி, இந்த பகுதி நடு பகுதி, வாயினுடைய நேர நடுப்பகுதிய அவங்க சொன்னாங்க கருப்பாக்கி விடுங்கன்னு சொன்னாங்க. சின்ன ஏதாவது அதுல ஹதீஸ்ல வருது எப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொன்னாங்கன்றா, அதாவது கறி கட்டி, இப்ப இன்றைய தான் அந்த ஆயில் எல்லாம் வந்திருக்குது, இந்த ட்ராப் எல்லாம் வந்திருக்கு, முந்தி அதெல்லாம் இருக்கல. அவங்க சொன்னாங்க அடுப்புல இருக்கக்கூடிய கறி கட்டி ஒரு துண்டு எடுத்தாவது பிள்ளையினுடைய அந்த நாடியில அல்லது கன்னத்துல சின்னதாக ஒரு அதாவது என்ன சொல்ற அடையாளம் எட்டுருங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. தருத்தகுல் ஐன், அதாவது நீங்க வைக்கிற அந்த 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 மையால, நீங்க வைக்கிற அந்த பாயிண்டால அந்த கண் என்ன சொல்றது, அந்த கண்ணூர் என்றது வெட்டிப்பட்டு போயிடும். ஏன் காரணம் என்றா, மனிதன் எப்பையும் அழக பாக்குறது இல்ல. நல்லா நாங்க விளங்கிக் கொள்ளணும். மனிதன் என்றவன் அழக தேடுறவன் அல்ல, மனிதன் என்றவன் குறைய தேடுறவன். அல்லாஹ் எப்பயுமே மனிதனை படைச்சிருக்கிறான், குறைய தேடுறதுக்கு தான் படைச்சிக்கிறான். எப்பயும் மனுஷன் நல்லதை பாக்குறது இல்லை, மனுஷன் கெட்டதை தான் பாக்குறது. எனவே அல்லாஹ் தாலா அந்த ஹிக்மத்தை எப்படி வச்சிருக்கிறான்டா, நாங்க போன உடனே அந்த புள்ளையிட மூஞ்சில ஏதாவது கருப்பு அடையாளம் ஒன்று இருக்கிறத கண்டா எங்கட கண்ணு நேர அந்த கருப்பின் பக்கம் தான் போகும். கருப்பை பார்த்துட்டு தான் அந்த அழக பார்க்கும். அதனால அந்த கண்ணினுடைய பவர் குறைஞ்சிடும். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, வானாம் நீங்க எனவே இந்த பிள்ளைகளுக்கு அநியாயம் நடக்கிறதுக்காக நீங்க இந்த விஷயத்தை செஞ்சிடுங்க. அப்ப அந்த கண்ணுல இருந்து புள்ள பாதுகாக்கப்படும். அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அந்த கருப்பை வச்சு கொண்டு வரோம். காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு கண்ணூர்ல தாக்கம் வராமல் இருக்கிறதுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நல்லா இந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். எனவே இது மாத்திரம் இல்லாமல் தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம். இப்ப நாங்க வாரோம் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி மாஷா அல்லாஹ் சந்தோஷமா வாழ்றோம். இதை ஏன் நாங்க ஊருக்கு பெறை அடிக்கணும்? ஏண்ட மாப்பிள்ளையோட நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏண்ட பொண்டாட்டியோட நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏண்ட பொண்டாட்டி அழகு, ஏண்ட மாப்பிள்ள மாஷா அல்லாஹ் வசீகரமானவர், அல்லது ஏண்ட மாப்பிள்ள நான் சொன்ன உடனே எல்லா இடத்துக்கும் கூட்டி கொண்டு போறார், ஏண்ட பொண்டாட்டி நான் சொல்ற எல்லா வேலையும் செய்யறா, ஏண்ட பொண்டாட்டி மாஷா அல்லாஹ் நிறைய வெரைட்டியா ஆக்குறா, நல்லா சமைக்கிறா. இதெல்லாம் நானும் நீங்களும் ஏன் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்? இதை நான் மிம்பர்ல ஏன் பயான்ல சொல்லணும்? இதுல என்ன சரி பலன் இருக்குதா? இதால எனக்கு என்ன சரி கிடைக்க போகுதா? ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயமாக கிடைக்கும். ஏண்டையும் பொண்டாட்டிடையும் ரெண்டு பேருடையும் இடையில பிரச்சனை உருவாகும். அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரிகளே, இதை நான் ஏண்ட சொந்த நான் சொன்ன ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏண்ட முடிவால நாம் பேசல. அல்லாஹ் சூரத்துல் பக்ரால இந்த விஷயத்த பேசுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூனியத்துடைய விஷயத்துல அல்லாஹ் இந்த விஷயத்த பேசுறான். ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகுன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. அதாவது இந்த கண்ணூறு சூனியம் போன்றவைகளால ஒன்னாவது உலகத்துல நடந்த பாவம் என்னவென்றா, பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவு ஏற்பட்டதுதான் உலகத்துல ஒன்னாவது நடந்த பாவம். எதால? கண்ணூர் சூனியம் போன்றவைகளால. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயங்கள் வெளியில சொல்லக்கூடாது. எங்கட சந்தோஷத்தை எங்கட 4 மூளை அந்த ரூம் உள்ளுக்கு மட்டும்தான் நாங்க வைத்துக் கொள்ளணும். ஏண்ட பொண்டாட்டி சிலவங்க சில நேரத்துல வாய கிண்டி கேட்பாங்க, எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஓ, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையோட சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்? பிரச்சனை சுவர்க்கத்திலே வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் பார்த்து ஷைத்தானுக்கு வந்தது ஒன்னாவது அந்த பொறாமை தான். அந்த பொறாமை, அடே இவங்க 2 பேரும் நல்ல ஜொலியா இருக்கிறாங்களே, அந்த பொறாமை தான் உலகத்துக்கு 2 பேரையும் கொண்டாட வச்சிச்சு. காரணம், அவங்களோட சந்தோஷம் வெளியில வந்தது தான் காரணம். தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இந்த சந்தோஷங்களை வெளியில சொல்லவானம். பிளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறோம், இதை வெளியில ஒரு நாளும் சொல்லவானம். சிலவங்க போடுறது 5வது வருஷம் அனிவர்சரி வாட்ஸ்அப்ல போடுறது என்னத்துக்கு உங்களுக்கு? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு 3 மாசம், ஏன்
ஒரே நாள்ல தலாக்காவின பாவம் பிள்ளைகள், அப்படியான பெண்மணிகளும் இருக்கிறாங்க, ஆண் சகோதரர்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப நான் இவ போடுறா, நாங்க 5 வருஷம் எங்களுடைய அனிவர்சரி, இல்லாட்டி 10 வருஷம் நானும் என் மாப்பிள்ளை முண்டா வாழ்றோம், என் மாப்பிள்ளை துபாய் கூட்டி போயிட்டு இருக்கிறார், என் மாப்பிள்ளை உம்ரா கூட்டி போயிட்டு இருக்கிறார். இவங்க அங்க இருந்து கொண்டு 10வது அனிவர்சரி, 10வது வருஷம் ஒன்றாக இணைந்து இப்படி என்றெல்லாம் போட்டுட்டு கீழே போடுவாங்க ஒரு வார்த்தை உண்டு, துவா செய்யுங்க என்று போடுவாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, 1 மாசத்துல டிவோர்ஸ் ஆயினோன் நீங்களே யோசிங்க. 1 மாசத்துல டிவோர்ஸ் ஆயினோன்னு துவா செய்வானா? அவனுக்கு எப்படி துவா வரும்? எப்படி துவா வரும்? ஸ்ரீ, எங்களுக்கு இப்படி ஒன்று அமையலையே, எங்களுக்கு இப்படி ஒன்று கிடைக்கலையே. அந்த கவலைத்தான் கண்ணூர், அந்த கவலைத்தான் கண்ணூர் என்று சொல்றது. தாய்மார்களே, சகோதரிகள், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை தயவு செய்து நீங்க இதுல வெளியில அம்பலப்படுத்தவானம். ஓணுமிண்டா ஒரு 2 ரகாத் தொழுங்க, சொல்லுட்டு யா அல்லாஹ் இப்படி வாழ வச்ச மாதிரி இன்னும் 10 வருஷத்துக்கு நல்லா வாழ வச்சிடியா அல்லாஹ், மவுத் வரையில உண்டாக்கி தாயா அல்லாஹ், அப்படி கேளு. தாய்மார்களே, சகோதரிகளே, அதை விட்டுட்டு வெளியில யாருக்கும் செஞ்சு கொண்டு அதுக்கு பாட்டி போட்டு கொண்டு கேக் வெட்டி கொண்டு வானாம், இதுக்கு மருந்து இல்ல. எனவே அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்க அல்லாஹ்வுடைய கிருபையால சில தாய்மார்கள் இருக்கிறோம், நாங்க என்ன செய்யறது, வீடு மாறுறது, கூலிக்கு வீடுகள் மாறுறோம், கூலிக்கு அங்கலங்கில வீடுகள் மாறுறோம். எப்படி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்லிருக்குதோ, எப்படி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருக்குதோ, அதே மாதிரி தான் வீடும் பார்க்கணும். சிலவங்க என்னது பாக்குறேன்டா, வீடு பள்ளிக்கிட்ட இருந்தா எல்லாம் நல்லந்தானே, பரகத்தானே அப்படின்றாங்க. இஸ்லாத்துல பள்ளிக்கிட்ட வீடு இருந்தா பரகத், பன்சல கிட்ட வீடு இருந்தா முசீபத், சர்ச்சு கிட்ட வீடு இருந்தா ஆஃபியத், இப்படி எங்கேயும் சொல்லி இல்ல. வீட்டுல இருக்கிறவன் தொலாட்டி, வீட்டுல இருக்கிறவன் தொழுதான் என்றா அவன் எங்க இருந்தாலும் பரக்கத்தா இருப்பான், சந்தேகம் கிடையாது. ஒன்னாவது இந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சொல்ல வர விஷயம் அது அல்ல, தொழுகையை பத்தி பேச வரல. சொல்ல வர விஷயம் என்னண்டா, நீங்க வீடுகள் கணவன்மார்கள் பாக்குறாங்க அல்லது நீங்களும் பாக்குறீங்க, நல்ல நல்ல வீடுகள் வருது பாக்குறீங்கடா, பள்ளிக்கிட்ட இருக்கு, அது 2, அதெல்லாம் 5வது 6வது 7வது நீங்க பார்க்க வேண்டியது. 1வது பாருங்க, நீங்க வீடு யாரோட வீட்டை வாங்குறீங்களோ அவர் உரிமையாளரா என்று சொல்லி பாருங்க, உரிமையாளரா என்று சொல்லி பாருங்க. அந்த வீட்டினுடைய டீடுகளை செக் பண்ணுங்க. உரிமையாளர், உதாரணத்துக்கு ஏ என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஏ என்று சொல்லி ஒருத்தட வீட்டை தான் நீங்க இப்ப கூலிக்கு எடுக்க போறீங்க. நீங்க கேளுங்க, அது அவரோட சொந்த வீடான்னு கேளுங்க. ஓ என்று சொன்னா டீட பாருங்க, அவரோட பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா என்று பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வேற யாரு, இதை நல்லா விளங்கிக்கோங்க. நான் பெரிய பேச்சொண்டு பேசிக்கொண்டு வாரன். அவரோட பேர்ல அந்த டீட் இல்லாட்டி பி இண்டு யாரோட சரி பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கின்றா, அப்ப அந்த பி எங்க என்று விசாரிங்க. எப்படி உங்களோட கைக்கு வீடு வந்துச்சுன்னு விசாரிங்க. காரணம் என்ன என்றா, வீட்டுக்குள்ள ஷைத்தானிய பிரச்சனைகள் வந்தால் பக்ரா ஓதி விரட்டலாம், ஷைத்தானிய பிரச்சனைகள் வந்தால் ஆயத்துல் குர்சி ஓதி விரட்டலாம், நோம்பு பிடிச்சி அல்லது என்னது சதகா செஞ்சு அல்லது என்னமோ ஒன்று செஞ்சு விரட்டலாம் என்று வச்சுக்கோங்களே, பிரச்சனை அல்ல. ஆனால் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் இடத்துல இருந்து ஆரம்பத்துல சொல்லப்பட்டது போல பி என்ற சகோதரர் கிட்ட இருந்து ஏ என்ற சகோதரர் வீட்டை பறைச்சி இப்ப அந்த வீட்டில் உள்ள பிரச்சனை வந்துருச்சுண்டா, உங்களால சூரத்துல் பக்ரா அல்ல முழு குர்ஆனை மோதினாலும் ஷைத்தான விரட்ட ஏலா. காரணம் என்னண்டா, வீட்டு சொந்தக்காரர் வேற, வீட்டு சொந்தக்காரர் அனுமதியோட இருந்தால்தான் அவர்கிட்ட இருந்து அந்த வீட்டில இருந்து ஷைத்தான விரட்டலாம். உங்களுக்கு சொன்னது விளங்கி இருக்கும். வராசத்து பிரச்சனைகள் என்று இருக்கி, பூதல் பிரச்சனை என்று நாங்க சொல்றோமே, தாய் தந்தையருடைய சொத்துல இருந்து வாரது, நானட ஊடு, தம்பி பறச்சி, தம்பி நானவ வானம் என்று விரட்டிட்டாரு இப்ப, அல்லது எப்படியோ, அல்லது தம்பிட ஊட்ட நான பறச்சி நானா விரட்டிட்டாரு, இப்ப தம்பிட ஊட்ட நானா கூலிக்கு கொடுக்கிறாரு. தம்பிட கோபம், தம்பிட பொறாமைகள், தம்பியினுடைய கஷ்டங்கள் அந்த வீட்டுல பிரச்சனையாக தலை தூக்கி ஆடும் பொழுது நானா இங்க இருந்து கொண்டு பக்ரா ஓதினா போமா? போக மாட்டுச்சு. அது நாங்க இல்ல, பானதுர பெரிய பள்ளி ஹசரத் அல்ல, கௌபால தொழிக்க கூடிய ஷேக் சுதைச கொண்டாந்து ஓதினாலும் ஷைத்தான் போவாது. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, இதுல சந்தேகமே இல்லை. இதுல அளவே தான் வீடுகள் வாங்கப்படும் பொழுது இந்த நிலைமைகளை வாங்குங்க. சொத்து பிரச்சனைகள்
உரிமைகள் இருக்கும் பொழுது, வழக்குகள் போகும் பொழுது அந்த வீடுகள்ல நீங்க போகாதீங்க, உங்களோட வியாபாரத்திலையும் தாக்கும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது தரித்திரியம், நாங்க சுத்தமான தமிழ்ல சொன்னா தரித்திரம், அதுதான் வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த தரித்திரம் என்று சொல்றது மூணு விஷயத்துல தான் இருக்குது. ஒன்னாவது சொன்னாங்க பெண்களில் தரித்திரம் இருக்குது என்று சொன்னாங்க, நாங்க அதை இப்ப பேச வர இல்ல. ரெண்டாவது சொன்னாங்க வீட்டுல தரித்திரம் இருக்குதுன்றாங்க, அதை இப்ப நாங்க சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. இப்படி நடந்தால் தரித்திரங்கள் உருவாகும், எச்சிபிகான் கோப்பையில இருந்து ஆரம்பிச்சு சொன்னோம். இப்ப கடைசியா சொல்றது வரைக்கும் இந்த டீட் விஷயம் வரைக்கும் பேசணும். மூணாவது சொன்னாங்க வாகனங்கள்லயும் தரித்திரங்கள் இருக்குது என்று சொன்னாங்க. அது என்ன வாகனத்துல தரித்திரம் இருக்குது? நாங்க பார்த்திருக்கலாம், சில நேரத்துல எங்கட வீடுகள் எங்கட கணவன் அல்லது எங்கட நான தம்பி அல்லது எங்கட வாப்பா அல்லது யாரோ நீங்களாவும் இருக்கலாம், வாகனம் வாங்கி இருந்தா அந்த வாகனம் வீட்டுல இருந்ததை விட கராஜ்ல இருந்ததுதான் கூட. அவன் சிலவங்க சொல்லுவாங்க, உண்ட வாகனத்தை நான் ரோட்ல கண்டில்லடா, எப்ப பார்த்தாலும் கராஜ்ல தான் இருக்குது. ஏன் எப்ப பார்த்தாலும் சர்வீஸ், அவர் டயரை மாத்தி கொண்டாந்தா ஹேண்டிலோட இது, ஹேண்டில மாத்தி கொண்டாந்தா இன்னொன்றோட இது, மாறி 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 ஒன்று கொண்டு ஜம்ப் ஆகி கொண்டே. அதுக்கு தான் சொல்றது வாகனத்துல தரித்திரம். அவர் வாகனத்தால அனுபவிக்கிறார் இல்ல, மாறாக கஷ்டப்படுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி தான் வீடும், சிலவங்க வீட்டுக்கு வர்றாங்க, சில வீடுகளை பாருங்க பரக்கத்தா இருக்கும், சொல்லுவாங்க நான் இந்த வீட்டுக்கு மாஷா அல்லாஹ் எனக்கு 5 வருஷமா பிள்ளை இல்ல, இந்த வீட்டுக்கு வந்ததுதான் தாமதம், எனக்கு திடீர்னு உடனடியாக எனக்கு பிள்ளை கிடைச்சிச்சு. அதெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்த உடனே விளங்கும், என்ன மாப்பிள்ளையினுடைய வியாபாரங்கள் பரக்கத்தாகிருச்சு இப்படின்வாங்க. இதே அடுத்த சைடுக்கு தலைகீழ நடக்கிறது மீகி, வந்ததுக்கு பின்னால எல்லாருக்கும் சோம் இல்ல, எனக்கும் அவருக்கும் இடையில பிரச்சனை. தாய்மார்களே சகோதரிகளே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் கணவனுக்கும் இடையில அல்லது எங்கேயோ உங்களோட வீட்டுல உங்களோட குடும்பத்துல யாருடைய உங்களோட தங்கச்சியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், நண்பிகளா இருக்கலாம், யாருடைய மத்தியிலையும் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருதுண்டா 2 பேருக்கும் முதலாவது எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்து நல்லா யோசிக்க சொல்லுங்க, எப்பயில இருந்து இது ஆரம்பம் ஆகிச்சு, இது எப்ப ஸ்டார்ட் ஆகிச்சுன்றதை ஆரம்பிக்க சொல்லு, நல்லா யோசிக்க சொல்லும். இத பாருங்க, நல்லா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வெளியில போய் வந்த எப்பயாவது ஒரு நிகழ்வுக்கு பின்னால தான் இது ஆரம்பிச்சீங்க. நிச்சயமா நீங்க பாருங்க, ஷுவரா அது அப்படிதான் இருந்திருக்கு. ஒன்றோ கல்யாணமா இருக்கலாம் அல்லது ஜமாத்தா இருக்கலாம், வேண்டியது பிரச்சனை அல்ல. எங்க போயிருந்தாலும் சந்தோஷமாக, அல்லது நான் ஆரம்பத்துல சொன்னத போல இவங்களோட சந்தோஷங்களை வெளியில எல்லாருக்கும் முன்னால் அம்பலப்படுத்தி, இப்படியான நாட்களுக்கு பின்னால தான் இந்த விஷயங்கள் தலை தூக்க ஆரம்பித்திருக்கும். அப்படியானால் என்ன செய்யணும்? இப்ப நீங்க உடனடியாக தீர்வு காணணும். நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கலா, காரணம் என்ன? இப்ப உங்க 2 பேருக்கும் இடையில அந்த ஜின்னியத், அந்த ஷைத்தானியத் ஊடுருவி இருக்குது. உடனே நீங்க 2 பேரும் வேற வேறையாக தனியாவது, யாராவது இருக்கக்கூடிய இந்த துறையில தேர்ச்சி பெற்றவங்களிடத்துல அல்லது கவுன்சிலிங் செய்யக்கூடிய நல்ல மக்களிடத்துல போய் முறைகளை அணுகி அவங்களை வச்சு பரஸ்பரம் அழகான முறையில சமாதானங்களை பேசி இதுல இருந்து வெளியில வாரத்துக்கு வழிமுறைகளை செஞ்சுக்கோம். தாய்மார்களே சகோதரிகளே, இது முக்கியமான விஷயம். இப்ப நாம் பேசினது இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்ததாக தாய்மார்களே சகோதரிகளே, இப்ப நாங்க சொல்ல போற விஷயங்கள், இந்த நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த இதுக்குரிய பரிகாரங்கள், இப்படி இப்ப ஆவிரிக்கு ஹசரத், இப்படி நிலைமைகள் ஈக்கி ஹசரத், நாங்க என்ன செய்யணும், அதுக்கு சில முக்கியமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி இந்த பேச்சை முடிச்சு கொள்றேன். அதாவது முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க ஓதுகின்ற நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும் இப்ப இந்த டைம் அஸ்ர் தொழுகைக்கு பின்னாலையும் சுபஹ் தொழுகைக்கு பின்னாலையும் குல் அஊது பிரப்பில் ஃபலகையும் குல் அஊது பிரப்பின் நாஸையும் 11 தடவைகள் தனித்தனியாக ஓதி முழு உடம்புலையும் ஊதி தேய்ச்சிக்கோங்க. எல்லா இடத்துலயும் தேய்ச்சிக்கோங்க, உங்களோட முழு உடம்புலையும் தேய்ச்சிக்கோங்க. உங்களோட சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, அதாவது ஓடி ஆடக்கூடிய வயதுல பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் மேல்களை தேய்ச்சுடுங்க, ஊதிக்கோங்க. தண்ணீர ஓதி வச்சு புறவைக்கு தெளிச்சுக்கோங்க, அல்லது உங்களோட கப்பன்ல ஓதி நீங்க குடிங்க, அல்லது நீங்க குளிக்கிற நேரங்கள்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேண்டியது செய்யுங்க. குல்லாவது பிரபில் ஃபலக்,
குல் அஊது பிரப்பின் நாஸ் 11 தடவைகள். நான் ஆரம்பத்துல சொன்னது போல திரும்பவும் சொல்றேன், இது ஏண்ட சொந்த கருத்துக்கள் அல்ல. சவுதி நாட்டை சேர்ந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த உலமாக்கள், இமாம்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்ப வரைக்கும் சொல்லி தராங்க. இந்த யூடியூப்ல எல்லாம் இதெல்லாம் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பயான்கள் இருக்குது அரபியில. விளங்குறவங்க இருந்தால் பார்த்து கொள்ளலாம் தாராளமாக. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த சில விஷயம்தான் நாங்க ஓதுறது ஆரம்பத்துல சொல்லப்பட்டதை போல சூரத்துல் நிசால வரக்கூடிய அம் யஹ்சுதூன நாஸ என்று வரக்கூடிய ஒரு ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்துகள் நாங்க ஆரம்பத்துல சொல்லப்பட்டதை போல அந்த வாட்ஸ்அப்புகள்ல அதை நாங்க சர்க்குலேட் பண்ணிக்கிறோம், ஷேர் பண்ணிருக்கிறோம். அதை ஏழுமின்றால் இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்த்து அதை ஓதுங்க. ஒரு தடவை இதையும் ஓதிக்கோங்க, ஒரு தடவைக்கு பார்த்து ஓதிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு ஆயத்து இருக்குது சூரத்து யூசுப்ல. சூரா யூசுப்ல இருக்கிற விஷயத்தை நான் கடைசியாக ஞாபகப்படுத்துறேன். அதுக்கு பின்னால இன்னொரு விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் கஹஃப்ல, வலவுலா இஸ் தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய ஒரு ஆயத். அந்த ஆயத்தையும் ஒருக்க ஓதிக்கோங்க. இதெல்லாம் இதெல்லாம் அந்த ஷேர் பண்ணப்பட்டிருக்குது இன்ஷா அல்லாஹ், பிறகு பார்த்து கொள்ளலாம். அந்த ஆயத்தை ஒரு தடவை ஓதிக்கோங்க. அதுக்கு பின்னால தபாரக்கல்லதி சூரால 1வது 4 ஆயத், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று ஆரம்பிச்சு 4 ஆயத், வலகத் ஸய்யன்னா ஸமா துன்யா பிமஸாபிஹ என்று வரக்கூடிய அது வரையில அந்த 4 ஆயத்துகளையும் ஓதி உடம்புல ஊதி மேல தேய்ச்சிக்கோங்க. அதுக்கு பின்னால அதுக்கு அடுத்த சூறால சூரத்துல் கலம், நூன் வல் கலம் என்று வரக்கூடிய அதுல கடைசி ஆயத், வஇ யகாதுல் லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம். நபியே நாயகமே, நீங்க அந்த பக்கத்தால போனா காஃபிர்கள் அவங்களோட இழிவான பார்வையால பாப்பாங்க என்ற அந்த பார்வை சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அந்த ஆயத். இந்த ஆயத்துகள் எல்லாம் ஊதி மேல்கள்ல தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃபாத்திஹா சூராவை முடிந்தால் 7 தடவைகள் ஓதி தேய்ச்சிக்கோங்க, அதாவது மேல தடாவிக்கோங்க. அதே மாதிரி சூரத்துல் பக்கரால 1வது 5 ஆயத், அதுக்கு பின்னால ஆயத்துல் குர்சி, அதுக்கு பின்னால ஆமன ரசூலு, அதே மாதிரி கடைசி ஆயத் லா யுகல்லிஃபுல்லாஹ். இந்த 8 ஆயத்துகளை மாஷா அல்லாஹ்னு சொல்லி ஓதி மேல்களை தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி லவ் அன்ஸல்னால வரக்கூடிய வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு, இந்த ஆயத்துகள் மேல தேய்ச்சிக்கோங்க. நான் சொன்ன தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது சூரத்து யூசுப்ல வரக்கூடிய அந்த ஆயத்தை தான் ஹஜ்ரத் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த சரித்திரத்தை நல்லா விளங்கிக்கோங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் மாஷா அல்லாஹ்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ராஜாவாக ஆகி முழு நாட்டுக்கும் பஞ்சம் வந்து இப்ப அந்த யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல ஏனைய 10 பிள்ளைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல காலடியில போய் சாப்பாடு கேட்கணும் என்ற நிலைமை வருது. எல்லாரும் இப்ப மிஸ்ருக்கு போறாங்க. போற நேரத்துல யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லி அனுப்பினாங்க. ஏன் அந்த விஷயத்த சொன்னாங்கன்றத சொல்றேன். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் உலகத்துல அழகான படைப்பு, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அழகா அப்படி கொடுத்திருந்தான். எவ்வளவு அழகு என்றா, எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்றாங்கன்றா, உலகத்துல இருக்கிற அழகு, உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அழகையும் ஒரு ஆப்பிள் பழத்தினுடைய தோற்றத்துல எடுத்து அதை 2ஆ வெட்டினா அதோட பாதி அப்படியே செய்துனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அழகு, மீதி பாதி அழகு தான் முழு உலகத்திலே மிகிற எல்லாத்தோட அழகும், அவ்வளவு அழகு. அப்ப அவங்க அவ்வளவு அழகு என்ற அவங்க தான் கடைசி புள்ள. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கடைசி புள்ள, அவருக்கு போற ஒரு தம்பி. அப்ப அதுக்கு முன்னால 10 பேர் இருக்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகு என்று இருந்தா முன்னால வந்த 10 பேர்ல அந்த 10 பேரும் அழகு இல்லாம இருந்திருப்பாங்களா? எல்லாரும் கருப்பாவா இருந்திருப்பாங்க? இல்ல, அவங்களுக்கிட்டையும் அந்த அழகிட தாற்பயம் ஈக்குது. ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அந்த நாணமார் எல்லாரும் அழகுக்கு இதா இல்ல கிணத்துல போட்டது, அழகுக்கு மயங்கி இவன் பசந்து நாங்க அசிங்கம் அதனால கிணத்துல போடல, அதனால வீச இல்ல, வாப்பா அவரோட இரக்கம் கூட சுட்டித்தான் கோவப்பட்டாங்க, வேற காரணம் அல்ல. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல நாணமாரும் அழகானவர்கள் தான், இவரை விட அல்ல அழகானவர்களாம். அப்ப அந்த மிஸ்ருக்கு 10 ஜவான்களும் நல்ல பாடி பில்டர் மாதிரி ஆட்கள் 10 பேரும் ஒரே கதவால ஜமாத்தா போனா பாக்குறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எப்படி இருக்கும் எல்லாம் அழகா. உதாரணத்துக்கு ஒரு 5 சின்ன புள்ளையில ஜுப்பா தலப்பா எல்லாம் கட்டி கண்ணுக்கு சுருமாவையும் பூசி ரோட்ல விட்டா பாருங்களே எவ்வளவு பசுந்தாயின்னு கண்ணாலே நான் சில கண்ணாலே தின்றேன் அப்படி இருக்கும். இந்த நிலைமை வராமைக்கிறதுக்கு தான் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு பாவிச்சாங்க, யா புனைய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின்,
யா பனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின், ஏ என்னுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் மிஸ்ருக்கு போறீங்க, ஒரே என்ட்ரன்ஸால போவாதீங்க. மிஸ்ருக்கு எல்லாரும் ஒரே ரோடால போவாதீங்க. வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, வேற வேற ரோடால போங்க. உதாரணத்துக்கு இந்த ஹோல் எடுத்துக்கொண்டா, இங்கிட்டுக்கு அங்கிட்டால் ஒரு கதவு இருக்கி, இந்த பக்கத்தால் ஒரு கதவு இருக்கி, பின்னுக்கால் ஒரு கதவு இருக்கி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதவால வாங்க, எல்லாரும் ஒரே கதவால வரவானா என்று சொல்லி அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்த பிள்ளைகளுக்கு சொன்னது என்னது? ஏன் இத பயந்தாங்க, இந்த கண்ணூரை பயந்தாங்க, அதைத்தான் சொல்லி காட்டினாங்க. எனவே இந்த ஆயத்தை மோதி ஊதி மேல்கள்ல தடாவிக்கோங்க. தன்னுடைய சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, மேல்களை தடாவிக்கோங்க. கணவன்மார் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓதி ஊதி விடுங்க. அவங்க ஓதுறவங்களா இருந்தா அவங்களுக்கு செய்ய சொல்லி உங்களுக்கு ஓதி ஊதி விட சொல்லுங்க. வீடுகள்ல தண்ணி போத்தல்ல ஊதி வைங்க. அப்படி எல்லாத்தையும் செய்யுங்க தாய்மார்களே. அதை விட கண்ணூருக்கு முக்கியமான மருந்து தான். ஒரு தடவை ஒரு சஹாபி குளிச்சு கொண்டிருந்தாரு. நல்ல அழகான வசீகரமான சஹாபி. இது யாரு? சஹாபாக்களுக்கு மத்தியில, எங்களை மாதிரி ஆட்கள் அல்ல. நான் சொன்னேன் கண்ணூர் என்றது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகினா வார பிரச்சனை. அது கண்ணூர் என்றது தெரியாம நான் சொன்னேன், தாய் தந்தையர்களோட கண்ணூரும் பிள்ளைக்கு படும், மிஸ்டேக்கால வாரது. அப்ப சஹாபாக்கள் ஒரு சஹாபி குளிச்சு கொண்டிருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஜுப்பா மேலாடை வேண்டியது கலட்டி மேலுக்கு தண்ணி ஊத்த போகல. பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி ஷா பசுந்தா ஆகிறார் என்று சொன்னதுதான் தாமதம். என்ன நடந்துச்சு என்று நினைக்கிறீங்க தாய்மார்களே, சகோதரர்களே? அந்த சஹாபி அப்படியே மயங்கி விழுந்துட்டார். கண்ணூரினுடைய ஓரம் யார்ட கண்ணு பட்டுச்சு? காஃபிர்டே அல்ல, ரோட்ல போன நாயிடே அல்ல, ஜின்கள்ட கண்ணு படல, சொந்த இன்னொரு சஹாபிட கண்ணு தான் பட்டுச்சு. அந்த இருந்த சஹாபி அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. உடனே இந்த விஷயத்த அந்த சஹாபி அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. வந்து நபிக்கு முன்னால சடலமாக போடப்பட்டுச்சு. கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் இப்படி ஆகிருச்சு? நபி அவங்க சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? யார ரசூலல்லாஹ், இவர் குளிக்கிறதுக்கு என்று சொல்லி இவருடைய மேலாடைய கலட்டினார். பக்கத்துல இருந்த இன்ன சஹாபி அவர் வந்து உடனே, ஆனா அந்த சஹாபியோட பேர் சொல்லப்பட்டில்ல. யாருல கண்ணு பட்டுச்சோ அந்த அதான் சொல்றது, குறைகள் மறைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படியா இருந்தா இன்னார்ட மகன் இன்னார்தான் கண்பட்டார் என்று சொல்லுவாங்க. அப்படி அல்ல, அந்த சஹாபியோட பேர் ஹதீஸ்ல வருது இல்ல. அப்ப அவருடைய கண்ணு தான், அவர் இப்படி ஒரு வேர்ட் சொன்னார் யார சொல்லலாம். சொன்ன உடனே இவர் மயங்கி விழுந்துட்டார் என்று சொன்ன உடனே நபி அவங்க சொன்னாங்க, ஏனப்பா உங்களோட சகோதரர்களை கொல்ல போறீங்க? அப்படி பசுந்தா கண்டா மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்களே, குறைஞ்சா போகுது என்று நபி அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு வார்த்தை உண்டு, யாருட கண் இவருக்கு பட்டிச்சோ அவருக்கு குளிக்க சொல்லுங்க என்றாங்க. அவருக்கு குளிக்க சொல்லுங்க என்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சஹாபி குளிச்சாங்க, மேல தண்ணியை ஊத்தி கொண்டாங்க. அதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க, அந்த எச்சி தண்ணியை எடுத்து கொண்டு வந்து இந்த சஹாபிட மேல ஊத்த சொன்னாங்க. எப்படி அந்த சஹாபி மயங்கி விழுந்தாரோ, இந்த எச்சி தண்ணிய கொண்டு ஊத்தினதுக்கு பின்னால அதே மாதிரி எழுப்பி உட்கார்ந்தார் என்று ஹதீஸ்ல வந்தீங்க. எனவே இதுல இருந்து இன்னொரு மருந்தொன்றும் இப்ப எங்களுக்கு, அதாவது இப்ப எங்களுக்கு தெரிய வருது சில விஷயங்கள் தாய்மார்களே. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சா இன்னார் வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் பிரச்சனை. சரியா? இதுல ஒரு விஷயத்த நல்லா விளங்கி கொள்ளணும் தாய்மார்கள், நல்லா நல்லா ஊண்டி விளங்கிக்கோங்க. யாராவது வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் ஹசரத் இருக்கிறேன், ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஹசரத் நான் நினைக்கிறேன் உங்களோட கண்ணோ தெரியா பட்டுச்சு, நீங்க அன்றைக்கு வந்ததுக்கு பின்னால்தான் இப்படி நடந்துச்சு என்று சொன்னால் நான் அதை செஞ்சு கொடுக்கத்தான் ஓணும். நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், கண்ணூர் என்றது மிஸ்டேக், அது பாவம் அல்ல, அது தெரியாம நடக்கிற ஒரு பிரச்சனை. அதனால அதுல வந்து தவறிவிட, இப்ப சில நேரத்துல நாங்க போறோம், திடீர்னு இன்னொருத்தோட ஸ்லீப்பரை போட்டுட்டோம், அவர் வந்து சொல்றாரு நீங்க ஸ்லீப்பர் மாத்திக்கிறீங்கடா, இல்ல ஏண்ட சண்டை பிடிக்கிறல்லே, ஓ சாரி மன்னிச்சுக்கோங்க கழட்டி கொடுக்குறோமா இல்லையா? இதே மாதிரி இது வந்து யாராவது வந்து சொல்றாங்க இப்படித்தான் கொஞ்சம் பட்டிருக்குது, கொஞ்சம் எனக்கு உங்களோட, அதாவது எச்சின்னு கேக்குறதல்ல, மாறாக எப்படி சொல்றது, உங்களோட மீதங்கள், உதாரணத்துக்கு அவர் சாப்பிட்டு மிஞ்சது அல்லது அவர் குடிச்சிட்டு வச்சது, இப்படிகள் இருக்குத்தானே தாய்மார்களே சகோதரிகளே, இத கொண்டு வந்து அதோட மிக்ஸ் பண்ணி எங்களோட பாதிக்கப்பட்டவருக்கு அதை கொடுத்துட்டா அல்ஹம்துலில்லாஹ், விஷயம் ஹைர். அல்லது எங்களுக்கு ஒத்தர டவுட், இன்னார் தான் இவராலத்தான் என்று நடந்தால், அவருடைய விஷயங்கள் எப்படின்னா, அவர் டீ குடிச்சிட்டு வச்சிட்டு போவாரே அல்லது அவர் தண்ணி குடிச்சிட்டு வச்சிருப்பாரே,
அல்லது சாப்பிட்டுட்டு வச்சது இருக்குமே, வச்சதுண்டா மீய வச்ச அந்த பிளேட் இருக்குதே, அந்த அவர் டவுட், இப்ப இவருடைய கண் தான் பட்டிருக்கும் என்று டவுட்டாக இருந்தால் முறையாக அழகாக அதை எடுத்துட்டு வந்து அந்த எச்சில அந்த மிஞ்சத நாங்க அந்த பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கிற இந்த முறையும் அந்த ஹதீஸ்ல இருந்து ஆதாரமாக எடுக்கப்படுது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இது நாம் பேசினது ஒரு பகுதி. அங்கிட்டால் அப்படியே கடல் மாதிரி இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும் யாரையும். ஆனால் அதனுடைய மருந்த நாங்க சொல்லி தந்துட்டோம். தொழுவுங்க, ஓதுங்க, திக்ர் அவுராதுகளை செய்யுங்க. இப்ப இந்த சொல்லப்பட்ட இந்த சூறாக்கள், அது ஆயத்துகள் ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் சுபகுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் இந்த விஷயங்களை செஞ்சு வாங்க. அல்லாஹ் தாலா எங்க எல்லாருக்கும் ஆஃபியத்தை நசீபாக்குவானாக. எங்களை வீடுகளில் இருந்து முசீபத்துகளை அகற்றுவானாக. ஷைத்தானியத்தான, இன்சானியத்தான, சிஹரியத்தான, ஜின்னியத்தான எல்லா விதமான கெடுபிடிகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய வீடுகளையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. கள்ளர்கள், கபடர்கள், பொறாமைக்காரர்கள், வஞ்சகக்காரர்கள், சூனியக்காரர்கள், இப்படியான பொல்லாத மக்களினுடைய பார்வைகள், செயல்கள், அதே மாதிரி அவர்களுடைய சொற்கள், இதிலிருந்து யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய வீடுகளையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா.